வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல மஷ்ரூம் புலாவ் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்றீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஹெல்தியா டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பிரியாணி செய்யற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுலதான் நம்ம செய்ய போறோம். தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்துடலாம். 3 லவங்கம், 4 ஏலக்காய், 2 பட்டை துண்டு, ஒரு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த பேன்ல ஒரு புளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ ஆட் பண்ணிடலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காவை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 1 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுல இருந்து ஒரு அரோமா ஃபிளேவர் வரும் இல்லையா, அது அப்ப நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாவை ஆட் பண்ணி ஒரு நல்லா சாட்டே பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டா வதங்கினா போதும், ரொம்பலாம் வதங்க தேவையில்லை. இப்ப வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய புதினா ஆட் பண்ணியிருக்கேன். புதினா ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புலாவுக்கு புதினா டேஸ்ட் தான் ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்டா இருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு புதினா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, கறிக்கிறாதீங்க. இப்ப காளான் மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த காளானை கட் பண்ணி 4 பீஸா கட் பண்ணியிருக்கேன். ஒரு காளானையும் நான் எடுத்துக்க காளான் பெரிய காளான, அதனால 4 பீஸா கட் பண்ணியிருக்கேன். அதை இதுல ஆட் பண்ணி நல்லா தண்ணி, இந்த காளான்ல இருந்து தண்ணி விடும், நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி சுருண்டு வரணும். அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். காளானுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காளான்ல இருந்து பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி பிரிஞ்சு வருது. நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க குக் பண்ணுங்க. இப்ப இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். வேற எந்த ஸ்பைசஸும் நம்ம ஆட் பண்ண போறது இல்ல. வெறும் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு சுக்கா டைப்புக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பாஸ்மதி அரிசியை தனியா வடிச்சு உதிரி உதிரியா எடுத்து வச்சிருக்கேன். 2 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணி நல்ல ஒரு லைட் மிக்ஸ் மட்டும் கொடுங்க. கீழே இருந்து எடுத்து லைட்டா பொழுன்னு மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும். போட்டு கிண்டிட்டீங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் உடஞ்சிரும். இப்ப இதுக்கு மேல புதினா கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தம்ல போட்டீங்க அப்படின்னா சூப்பரான மஷ்ரூம் புலாவ் ரெடி. இதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி பண்ணலாம். ஒரு 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை பெரிய பெரிய கியூபா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பைண்டிங்காக நான் இன்னைக்கு ரைஸ் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது மசாலாலாம் நல்லா கோட் ஆகி வரணும் அப்படின்றதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு உடனே மேனிகிரேட் பண்ணி 5 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிரும். பன்னீர் ஃப்ரை. கடாயில எண்ணெய் ஆட் பண்ணிட்டு நம்ம மேனிகிரேட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் எடுத்து ஒன்னொன்னா பிளேஸ் பண்ணி இந்த பக்கம் ஒரு திருப்பு, அந்த பக்கம் ஒரு திருப்பு, சட்டுன்னு ஒரு 5 மினிட்ஸ்ல இந்த பன்னீர் குக் ஆயிடும். கிட்டத்தட்ட ஒரு 35 மினிட்ஸ்க்குள்ள இந்த ரெசிபிய செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பாடு பன்னீர் ஃப்ரை செஞ்சீங்க அப்படின்னா உங்க கிட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு வருவாங்க. பன்னீரை இந்த பக்கம் ஒரு திருப்பு, அந்த பக்கம் ஒரு திருப்பு போட்டு வேக விட்டு எடுத்தோம்னா பன்னீர் ஃப்ரை ரெடி. ஒரு கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபியா இருக்கும். அதுவும் ஹெல்தியா நம்ம வீட்லயே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பரா சாப்பிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ரைஸ் எல்லாம் எடுத்து வச்சு என் கிட்ஸுக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். மஷ்ரூம் புலாவ் அண்ட் பன்னீர் ஃப்ரை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.